கட்டத்துல வந்து ஆடி மாசத்துல திருமணம்லாம் செய்யக்கூடாது, மணமக்கள் ஒண்ணா இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்றாங்களே, எதன் அடிப்படையில சொல்றாங்க? ஒரு சாரார் மட்டும். அவங்க யாரு? சமஸ்கிருதம் தான் உயர்ந்த மொழி, சமஸ்கிருதத்தில் தான் எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு சொல்லி கொண்டிருக்கின்ற, சமஸ்கிருதத்தை தூக்கி கொடித்து கொண்டிருக்கின்ற. ஆடி மாசத்துல கரு விட்டுறாங்க அப்படின்னா அந்த குழந்தை வந்து ஏப்ரல் மாதத்துல மே மாதத்துல பிறக்குமா, இல்ல வெயில் நாட்கள்ல வந்து கிருமிகள் அதிகமா பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, குழந்தைக்கு தொற்று உண்டாகும், அதனாலதான் நாங்க இப்படிலாம் சொல்றோம்னு ஒரு சயின்டிபிக்கா எக்ஸ்பிளனேஷன் அவங்க விளக்குறாங்கல்ல. அதாவது ஏதோ ஒரு காரணத்தை சயின்ஸுன்னு சொல்லிட்டா நம்ம தலையாட்டிடக்கூடாது. தமிழர்கள்ட்ட ஒரு குணம் என்னன்னா, சிறப்பா இருக்கிறவன் எது சொன்னாலும் அது உண்மைன்னு அன்றைக்கும் நம்புனா இன்னைக்கும் நம்புறோம். ஆடி மாசத்துல வந்து முகூர்த்த நாட்களே இருக்காதா? நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. முகூர்த்த நாட்கள் இருக்கு ஆடி மாசத்துல? யோகம் பார்ப்பாங்க, மரண யோகம் இல்லாம சித்த யோகம், அபரிந்த யோகம், இப்படியான நாட்கள் ஆடி மாதத்திலும் இருக்கின்றன. அசைவம்னு வரும்போது நிறைய பேர் அசைவத்தை வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஒரு உயிரை கொண்டு நம்ம படையல் கொடுத்தோமா, சாமிக்கு போயிட்டு முதல்ல அசைவம் சாப்பிடுவோமா அப்படின்னு யோசிப்பாங்க. 6 மாதத்துக்கு முன்னாடி முதலாக தாவரம் கூக்குரல் இடுவதை, அலறுவதை பதிவு செஞ்சுட்டாங்க, ரெக்கார்ட் பண்ற அளவுக்கு வந்துருச்சு. இப்போ அதனால ஜீவகாரிய நியமனத்துக்கு அதுக்கு வலிக்காது, இதுக்கு வலிக்கும், அதுக்கு ரத்தம் கிடையாது, இது எல்லாம் இதுல எந்த கதையுமே. உன் சாமி, நீ குலதெய்வமாக இருந்தாலும் சரி, நீ கும்பிடுற சாமி நேத்து சாப்பிட்டா ஏத்துக்கிடாது, சாமியை பார்த்துட்டு வெளியே வரும்போது அதான் அந்த தவறை செஞ்சிட்டனா ஏத்துக்கிடுமா. GUVI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. சென்னை அமிர்தா ஏவியேஷன் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ். படிக்கலாம் இன்று, பறக்கலாம் நாளை. வணக்கம் சார். வணக்கம். ஆடி மாதம் துவங்க போகுது. ஆடி மாதத்தில் நிறைய பேர் திருமணம் செய்யக்கூடாது, பல சுப காரியங்கள் நடத்தக்கூடாது, புதுமண புக்கு விழா போகக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த பக்கம் ஒரு சிலர் மட்டும், பிராமணர்கள் மட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறாங்க அப்படின்ற ஒரு சர்ச்சை தொடர்ந்து எழுதுகிட்டே இருக்குல்ல. ஆடி மாதத்தில் என்னென்னலாம் செய்யலாம், என்னென்னலாம் செய்யக்கூடாது? இப்போ நீங்களே சொல்லுங்களேன். ஆடி மாதம் பொதுவாக உலக வழக்கில் இருக்குது, நல்ல காரியங்கள் செய்யக்கூடாதுன்ட்டு இருக்குது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் ஆடி மாதத்தில் சிறப்பாக என்ன செய்வாங்க? அம்மன் வழிபாடு செய்வாங்க, கூழ் ஊற்றுவாங்க. கூழ் ஊத்தாங்க. என்ன அம்மனுக்கு கூழ் ஊற்றுவாங்க? மாரியம்மன். மாரியம்மன். மாரியம்மன் எதற்கான கடவுள் தெரியுமா உங்களுக்கு? மழைக்குண்டான தெய்வம். மாறினாலே மழை தான் தமிழில். அதாவது மழைங்கிறது எதற்குரியதுன்னா உயிர்ப்பு ஆற்றலை வழங்கக்கூடியது. இப்போ நீங்கள் ஒரு விதை இருக்குதுன்னு வச்சுக்கிட்டுங்களேன், அது 10 வருஷம் ஒரு இடத்துல வச்சுருந்தாலும் அது அப்படியே தான் இருக்கும். அதில் 2 சொட்டு தண்ணி விட்டுட்டோன்னா உடனே முளைச்சிடும். அப்போ உயிர்ப்பை வழங்கக்கூடியது இந்த நீர். இந்த நீருக்கு உண்டான தெய்வம் மாரியம்மன். மழை மூலமாக நீரை கொடுக்கறதுனால மாரியம்மன். இப்போ இந்த மாரியம்மனுக்கு ஏன் இந்த ஆடி மாதத்தில் கூழ் ஊற்றி வழிபாடுகள் எல்லா இடங்கள்லையும் பண்ணிக்கிட்டுறோம் என்றால், கோயிலில் மட்டும் அந்த வழிபாடு நடக்காது, வீட்லேயும் கூழ் ஊற்றி அம்மனுக்கு கூழ் காய்ச்சி ஊற்றி விடுவாங்க. இதற்கு காரணம், இந்த மாதத்தில் எதை செய்தாலும் அது உயிர்ப்புடன் இருக்கும். அப்போ எல்லா நல்ல காரியங்களையும் செய்வதற்கு மிகச்சிறந்த மாதம் இந்த ஆடி மாதம். நல்ல காரியங்கள் என்ன? புதுமனை புகுவிழா, வீடு கட்டி அந்த வாடகைக்கு போகிறதாக இருந்தால் கூட அதற்கும் நல்ல நாள், புதிய தொழில்கள் துவங்குவதற்கு நல்ல நாள். இன்னும் சொல்ல போனால் மணமக்களை பிரித்து வைக்கிறாங்களே, அந்த மணமக்கள் சேர்ந்து ஆடிப்பட்டம் தேடி விதைங்கிறது வேளாண்மைக்கு மட்டும் சொல்லப்பட்ட பழமொழி அல்ல. எல்லா நல்ல காரியங்களும் புதிதாக செய்வதற்கு உண்டான நல்ல நாள், அதைத்தான் அது சொல்லுது. அதனால் அந்த விதைனா புதிதாக துவங்குதல். அப்போ புதுமுனை புகுவிழாவாக இருக்கட்டும், வீடு வாடகைக்கு செல்வதாக இருக்கட்டும், புது தொழில்களை துவங்குவதாகட்டும், நமது வாரிசாக குழந்தைகளை உருவாக்குவது, கருவுறுவதற்கும் இந்த ஆடி மாதங்கிறது ஒரு சிறந்த மாதமாகும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். உயிர்ப்பாற்றல், அதுக்காகத்தான் உயிர்ப்பாற்றலுடைய மாரியம்மனை நமக்கு கூழ் ஊற்றி வழிபடுகிறோம். இதை நம்ம செய்யணும். இல்லை, இப்போ எந்த கட்டத்தில் வந்து ஆடி மாதத்தில் திருமணம்லாம் செய்யக்கூடாது, மணமக்கள் ஒன்றா இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்களே, எதன் அடிப்படையில் சொல்கிறாங்க? எதன் அடிப்படையில் சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க இல்லையா, ஒரு சாரார் மட்டும்.
அவங்க யார்? சமஸ்கிருதம் தான் உயர்ந்த மொழி, சமஸ்கிருதத்தில் தான் எல்லாம் இருக்குது, சமத்திரத்தில் சூத்திரர்கள் இப்போ சொல்லக்கூடாது, காதால் கேட்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லி கொண்டிருக்கின்ற, சமஸ்கிருதத்தை தூக்கி குடித்து கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டம் தான் இதை நுழைத்தது. ஆனால் நீங்கள் ஏற்கனவே முதல்ல கேட்டீங்க பார்த்தீங்களா, அவர்களோட திருமணம், அந்த பிற மண்ணினரான பிராமணர்கள் அவர்கள் வீட்டில் திருமணங்கள் ஆடி மாதத்தில் நடத்திக்கிடுவாங்க. இந்த ஆடி மாதத்தில் இது காய்கறிகள், திருமண மண்டபங்கள் எல்லாமே கொஞ்சம் விலை குறைந்த விலையில் கிடைக்கும். அப்போ அந்த பிராமணர்கள், பிற மண்ணினரான பிராமணர்கள் தங்கள் வசதிக்காக மட்டுமல்லாமல் அந்த இறையியலின் நுட்பத்தை புரிந்து கொண்டு தங்களது வாரிசு வளர்வதற்குண்டானதை செஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் நம்ம தமிழர்களோட வளர்ச்சி வந்துருமேங்கிறதுக்காக அதை தடையும் செய்து விட்டார்கள். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பிறரை குறை கூறுவதை விட, அந்த பிராமணர்கள் இப்படி செஞ்சிட்டாங்கன்னு குறை கூறுவதை விட தமிழர்கள் தானே வெளிச்சி அடையணும் நிச்சயமாக. அப்போ இது 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 நாங்கள் இந்த ஏறத்தாழ 12-13 வருடங்களாக இதை வெளியே சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆடிப்பட்டம் தேடி விதைங்கிறது, எல்லாம் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும், சிறப்பாக செய்ய வேண்டும், எல்லாத்தையும் செய்யலாம் சொல்லியிருக்காங்க. மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். தமிழகம் முழுத்து நாங்கள் அருட்கோட்டங்கள் இந்திய மறுவளர்ச்சி இயக்கத்திலிருந்து வச்சுருக்கோம். அந்த அருட்கோட்டங்களை சுற்றி உள்ள மக்கள்கிட்ட விழிப்புணர்வு வருது. ஆனால் இந்த மாதிரியான உங்கள் ஊடகம் மாதிரியான தகவல்களை எல்லாரும் பார்த்தார்கள் என்றால் இதன் மூலமாகவது ஒரு விழிப்புணர்வு வரணும். ஏன்னா யாரோ ஒருத்தன் என்னை அமுக்கிறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறத விட நான் விழித்து கொள்ள வேண்டும். அப்போ நீ என்ன தமிழர்கள்ட்ட சொல்ல, நீ இதை துவங்கக்கூடாது, அதை துவங்கக்கூடாது இந்த மாதம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, எப்போ நீ மட்டும் ஏன் இப்படி செய்கிறாய், அப்போ ஓம் குலம் விளங்காமல் போனால் பரவாயில்லையா, இப்படிங்கிற கேள்வியை தமிழன் கேட்க வேண்டும். இது இந்த ஆடி மாதத்தில் மட்டும் இல்லை, தமிழர்களோட முறைனா உயிர்ப்புன்னு சொன்ன பார்த்தீங்களா, மழை நீர், தண்ணீர் இருந்தால் உயிர்ப்பாகுங்கிறது. அதே மாதிரி தான் திருநீர், குங்குமம், மஞ்சள், சாந்து, சந்தனம் எதுனாலும் தண்ணீரில் குழைச்சி தான் பூசணும். சந்தனம் எல்லோரும் இப்போ குழைச்சி தான் பூசுகிறாங்க. ஆனால் திருநீர், குங்குமம் கூட தண்ணீரில் குழைச்சி தான் பூசணும். ஏன்னா உயிர்ப்பாற்றல் அப்போ தான் முழுக்க அதில் வந்து சேரும். அப்போ நமக்கு மட்டும் தமிழர்களுக்கு மட்டும் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் வேறு மாதிரியான துக்க காரியங்கள் செய்யும்போது மட்டும்தான் தண்ணீரில் குழைச்சி திருநீரை பூசணும், தினமும் பூசையோடு அப்படியே பூசக்கூடாது, காஞ்ச திருநீரை தான் பூசணும் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் சொல்லக்கூடிய அந்த பிராமணனான பூசாரி தினமும் அவர் பட்டை எடுத்துகிட்டு வருவார், தண்ணியில் குழைச்சி தான் பூசிட்டு வருவார். அப்போ அவர் இப்படி சொல்கிறாரேன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறத விட 4 தடவை அவர் பிற மண்ணினரான பிராமணர்கள் சொல்லும்போது, என்ன துக்க காரியத்தில் தானே தண்ணியை வச்சு பூசணும்னு சொல்கிற, நீ தினமும் அதே தண்ணியை வச்சு தானே குழைச்சி பூசிக்கு கோயிலுக்கு வர, உன் வீட்டில் என்ன தினமும் இளவு உழுதா அப்படிங்கிறத தமிழன் என்றைக்கு கேட்க துவங்கிறானோ அன்றைக்கு தான் இந்த தமிழர்கள் வாழ்வில் வந்த பொய், புரட்டு, ஏமாற்றுக்கள், இதை மாதிரி தமிழர்களின் மதத்தில், இந்து மதத்தில் புகுந்து விட்ட இந்த அறியாமைகள் மிகுந்த கருத்துக்கள் எல்லாம் விலகும். பட் எல்லாத்துக்குமே ஒரு சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்களே சார் அவங்க தரப்புல இருந்து. இப்போ திருமணமே ஏன் செய்யக்கூடாது, ஆடி மாசத்துல ஏன் கணவனும் மனைவியும் பிரிந்திருக்கணும் அப்படின்னா, ஆடி மாசத்துல கரு விட்டுறாங்க அப்படின்னா அந்த குழந்தை ஏப்ரல் மாதத்துல, மே மாதத்துல பிறக்கும். அந்த குழந்தைக்கு வெயில் தாக்கம் அதிகமா இருக்கும், இல்லை வெயில் நாட்கள்ல கிருமிகள் அதிகமா பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, குழந்தைக்கு தொற்று உண்டாகும். அதனால தான் நாங்கள் இப்படிலாம் சொல்றோம்னு ஒரு சயின்டிஃபிக்கா எக்ஸ்பிளனேஷன்ட்டு அவங்க விளக்குறாங்கல்ல. இப்போ பாருங்க, அந்த விளக்கும் பொழுது, அதாவது ஏதோ ஒரு காரணத்தை சயின்ஸுன்னு சொல்லிட்டா நம்ம தலையாட்டிடக்கூடாது. தமிழர்கள்ட்ட ஒரு குணம் என்னென்னா, சிகப்பாக இருக்கிறவன் எது சொன்னாலும் அது உண்மைன்னு அன்றைக்கும் நம்பினா இன்றைக்கும் நம்புகிறோம். அறிவியல் ரொம்ப பார்க்குறதுக்கு அறிவியல் பூர்வமாக இருக்குது இல்லையா? இப்போ நீங்களே அதை அறிவியல் பூர்வமாக ஏற்று தான் இந்த கேள்வியை கேட்குறீங்க. நல்லா சிந்தித்து பாருங்கள். தமிழர்கள் பொழுதை 6 பெரும் பொழுதுகளாக பிரித்திருக்கிறார்கள். அதாவது இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம், கூதிர் காலம், கார்காலம்லாம் பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொன்றும் 2 மாதங்கள். அப்போ முதுவேநீர் காலம்ங்கிறது தான் கடுமையான கோடை. அந்த கடுமையான கோடைங்கிறது 2 மாதங்கள், வெறும் சித்திரை மாதம் மட்டுமல்ல, 2 மாதங்கள். அப்போ கோடை தான் காரணம்னா, முதுவேனில் தான் காரணம்னா, 2 மாதத்தில் கணவன் மனைவியை பிரித்து வைக்கணுமே, 2 மாதத்தில் திருமணம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அப்போ 1 மாதத்தை ஏன் வச்சுருக்கிறீங்க? ஒரே ஒரு மாதம் மட்டும்தான், 30 நாள் மட்டும் இல்லை 31 நாள் மட்டும்தான் கோடை இருக்கிறதா? 2 மாதம் இருக்கும் அது. அப்போ நீங்கள்
அதிலிருந்தும் அது சயின்டிஃபிக்குன்னு சொல்லுவீங்களே தவிர அதை பின்னணியில் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆராய்ச்சி பார்த்தோம்னா அது அதில் 2 மாதத்தில் இருக்குதுல்ல, ஒரு மாதம் மட்டும் வச்சுட்டு இன்னொரு மாதத்தில் கோடையில் பிறந்தா கிருமிகள்லாம் பரவாதா, துன்பம் குழந்தைக்கு துன்பம் வராதா? இந்த கேள்வியை நாம் கேட்க வேண்டும். இல்லை இப்போ இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்திலேருந்து இந்த மாதிரி விழிப்புணர்வுகள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், நீங்களும் இதை கேட்க வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, இப்போ முந்தி மாதிரி கிடையாது. இப்போ பிப்ரவரி மாதத்தில் கோடை ஆரம்பிச்சிருது. ஜூலை முடிகிற வரைக்கும் கோடை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த காலத்துலலாம் அந்த அக்னி நட்சத்திரத்தில் தான் உச்சகட்டத்துக்கு வெப்பம் போகும். இப்போல்லாம் அக்னி நட்சத்திரத்துக்கு 1 மாதத்துக்கு முன்னாடியே போயிருக்குது. அப்போ இன்றைய சூழலில் நீ சொல்கிற காரணம் கிடையாது, அன்றைய சூழல்லையும் 2 மாதங்கிறதுனால நீ சொல்கிற காரணம் கிடையாது. உனக்கும் அறிவியலுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதனால் இந்த மாதிரி கதை விடாத அப்படின்னு நம்ம தமிழர்கள் கேட்க துவங்க வேண்டும். அப்படின்னா அப்புறம் அவங்க சொல்வது குறையும். அந்த தமிழர்களின் விழிப்புணர்வு தமிழர்களின் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை உருவாக்கும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். புரியுது. இப்போ நீங்கள் சொல்லும்போது தான் எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. அப்போ ஆடி மாதத்தில் வந்து முகூர்த்த நாட்களே இருக்காதா? நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. முகூர்த்த நாட்கள் இருக்கா ஆடி மாதத்தில்? அதாவது முகூர்த்த நாட்கள் எல்லா இதுலேயும் இந்த நட்சத்திரம் திருமணத்திற்காகும், இந்த திதிகள்லாம் திருமணத்திற்கு உகந்த திருமணிகள். அந்த யோகம் பார்ப்பாங்க, மரண யோகம் இல்லாமல் சித்த யோகம், அமர்ந்த யோகம், இப்படியான நாட்கள் ஆடி மாதத்திலும் இருக்கின்றன. ஆனால் இந்த நம்ம என்ன செய்கிறோம், அந்த சுப முகூர்த்த நாட்கள் நல்ல நாட்கள்ங்கிறது அந்த இதில் வச்சு பார்க்குறோம், நம்ம நாட்காட்டியை வச்சு பார்க்குறோம். அதில் அவங்க சில நாட்காட்டியில் இப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆடி மாதத்தில் முகூர்த்த நாட்கள் நல்ல நாட்கள் எல்லாத்தையும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் சில பேர் அந்த முகூர்த்த நாட்களை அந்த ஆடி மாதத்தில் மொத்தமாகவே தவிர்த்து விடுவார்களே தவிர, ஆனியிலையோ சித்திரையிலையோ வைகாசியிலையோ மற்ற 11 மாதங்கள்லையும் எந்தெந்த திதியில் திருமணம் நடத்தலாம், எந்தெந்த திதியில் திருமணம் நடத்தக்கூடாதுங்கிறது இருக்குது. அந்த திதியை பார்க்கணும், அதுக்குண்டான விண்மீன்களை நட்சத்திரத்தை பார்க்கணும், அதுக்குண்டான யோகம் மரண யோகமாக என்ன யோகங்கிறத பார்க்கணும். இந்த 3ம் சுபமாக இருந்தால், 3ம் நன்மையை தரக்கூடியவையாக இருந்தால் அப்போ திருமணம் நடத்தி கொள்ளலாம். ஆடி மாதத்தில் அது மாதிரி எல்லா மாதங்கள்லேயும் எத்தனை வருதோ 4-5 திருமண நாட்கள் வருவது போல் இந்த மாதத்திலும் வந்து கொண்டு தான் இருக்கிறது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆடி மாதத்தில் வேறு என்னென்ன சிறப்புகள்லாம் இருக்குது சார்? திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். இப்போ திருமணம் பண்ணலாம், ஆடி மாதம் ரொம்பவே உகந்த மாதமாக இருக்குது அப்படின்னும் போது ஆடி அமாவாசை, ஆடி 18ஆம் பெருக்குன்னு சொல்லுவாங்களே, இதெல்லாமே மற்றும் பல சிறப்புகளாக பார்க்கப்படுது. இதெல்லாமே என்ன? ஆமாம், அதாவது அமாவாசைங்கிறது 12 மாதமுமே அமாவாசைங்கிறது முன்னோர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு. இதுதான் அமாவாசையில் நம்ம செய்ய வேண்டியது. ஆடி மாதத்துலேயும் அதை சிறப்பாக படலாம். ஆனால் ஒரு கருத்து இருக்குது, இந்த ஆடி அமாவாசை, தை அமாவாசை, இதை மாதிரி சிறப்பான அமாவாசைகளில் வருடத்திற்கு ஒரு தடவை முன்னோர்களுக்கு பூஜை செஞ்சால் போதும், 12 மாதம் கிடைக்கிற பலன் கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு கருத்து இருக்கிறது. அது மிக மிக தவறான கருத்து. ஆடி அமாவாசைங்கிறது, ஆடி மாதங்கிறது உயிர்ப்பாற்றலை வழங்கக்கூடியது, அமாவாசைங்கிறது முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடியது. அப்போ இரண்டும் சேரும்பொழுது பிறப்பெடுக்காத முன்னோர்களுக்கு இந்த மாதத்தில் பிறப்பெடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் ஆடி அமாவாசைங்கிறது சிறப்பானது. ஆனால் ஆடி அமாவாசையை நான் முன்னோர்களுக்கு பூஜை செஞ்சால் 11 மாதம் பண்ண பலனும் கிடைத்துவிடும், ஒரு வருடத்துக்கு ஒரு தடவை பண்ணால் போதுங்கிறது மிக மிக தவறாது. ஒவ்வொரு மாதமும் முன்னோர்களுக்கு பூஜை செய்ய வேண்டும். இந்த ஆடி மாதத்தில் செய்யும் பொழுது நம்ம முன்னோர்களுக்கு பூஜை செய்யும் போது என்ன செய்யறோம்னா, நம்ம குல தெய்வங்கள் வருகின்றன, பிறப்பெடுத்த முன்னோர்கள் இருக்கிறாங்க, பிறப்பெடுக்காத முன்னோர்கள் இருக்கிறாங்க. அப்போ இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்கு இன்னும் பிறப்பு வரவில்லை. அப்படிப்பட்ட முன்னோர்களை, அந்த பிறப்பெடுத்த முன்னோர்கள் சரி, அந்த குல தெய்வங்களும் சரி, அதுபோக நம்மளோட விருப்ப தெய்வங்கள், அவங்களுக்கு பிடிச்ச கடவுளெல்லாம் கூப்பிடுவோம். அந்த கடவுளெல்லாம் கூப்பிடும்போது குல தெய்வங்களும் அந்த விருப்ப தெய்வங்களை சேர்ந்து இந்த பிறப்பெடுக்காத குழந்தைகளுக்கு பிறப்பெடுக்கிறதுக்கு நமக்கு அதற்குண்டான வழிவகைகளை செய்வார்கள். அந்த உயிர்கள் விரைவாக பிறப்பெடுக்கும். அது பிறப்பெடுக்காதுன்னா அங்கங்கே அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். அது சில நேரத்தில் கோபத்தில் இருக்கலாம், அந்த உணர்வுகள் வயப்பட்ட நிலையில் இருக்கும்போது அது நமக்கும் பாதிப்பை உண்டாக்கும். அவர்களுக்கு சிறந்த பிறப்பை உடனடியாக கொடுப்பதற்கு இந்த ஆடி மாத அமாவாசை பூஜை உதவி செய்யும். அதே மாதிரி மற்ற அமாவாசைகளில் இந்த
பூசை செய்யும் பொழுதும் இந்த பிறப்பெடுக்காதவர்களும் பிறப்பெடுக்கிறதற்கு வழிவகை செய்யும். அதே நேரத்தில் இந்து மதத்தில் மட்டும்தான் இது இருக்குது. பிறப்பெடுத்தவர்கள் அவங்க எங்கே பிறந்திருக்காங்கன்னு தெரியல, பெரும்பாலும் நம்ம குடும்பத்திலே தான் பிறப்பாங்கங்கிறது ஒரு மரபு. ஆனால் எல்லாரும் அப்படி கட்டாயமாக பிறக்க வேணுங்கிறது இல்லை. அப்போ பிறப்பெடுத்தவர்கள் எங்கே பிறந்திருந்தாலும் அவர்களுக்கு நம்ம இங்கே பூசை செய்வதன் மூலம் அவர்கள் அங்கே அந்த இடங்களில் என்ன பிறப்பில் இருக்கிறார்களோ அந்த பிறப்பில் நல்வினைகள் கிடைக்கும். அவர்கள் அங்கே இருக்கிற பிரச்சனைகள் தீரும். யார் மூலமாக தெரியும்? எங்கே பிறப்படுத்திருக்காங்கன்னு நமக்கு தெரியாது, ஆனால் நம்ம குலதெய்வங்களுக்கு தெரியும். அப்போ நம்ம குலதெய்வங்கள் இந்த பூசையின் பலனை அந்த பிறப்படுத்த முன்னோர்களுக்கும் அவர்களுக்கு கொடுப்பாங்க. அவங்க எங்கே இருந்தாலும் அவர்களுக்கு துணை நிற்கும். நம்முடைய இன்றைக்கு பண்ணுற பூசை எவ்வளவு சிறப்பான பூசை. அதான் இந்து மதம் முற்பிறப்பு, இப்பிறப்பு, மறுபிறப்பு எல்லாத்துக்கும் உண்டான வழிவகைகளை சொல்கிறதுங்கிறது இருக்குது. அதில் உயிர்ப்பு கொடுப்பது இந்த ஆடி அமாவாசை. அதை சிறப்பாக நம்ம கொண்டாடணும் முன்னோர்களுக்கு. ஆடி 18ஆம் பெருக்கு பற்றி கேட்டிருந்தேன். அதுக்கு முன்னாடி அந்த ஆடி 18 எந்த மாதிரியான பூசைகள்லாம் எந்த மாதிரியான பூசைகள் வழிபாடுகள் பண்ணணும்? புரியல. என்ன மாதிரி வழிபாடுகள், எந்த மாதிரி பூசைகள்லாம் பண்ணணும், என்னதை எப்படி தான் சாமி கும்பிடுறது? ஆடி அமாவாசை இல்லையா, எப்படி சாமி கும்பிடணும் ஒன்றாச்சா? அதில் நான் என்ன செய்வேன், கரிமீன்லாம் படைக்கணும்னு சொல்லுவேன். ஆச்சா, நீங்கள் என்ன கேட்கணும்? ஏங்க கரிமீன்லாம் ஒரு உயிரை கொலை செஞ்சு அதை படித்தா அது எப்படிங்க புண்ணியம் கிடைக்கும்? அது கடவுளுக்கு படித்தா அது 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 எப்படி புண்ணியம்? அது ஒரு பாவ காரியம் அல்லவா? அது அவரிசே பார்த்து நீங்கள் கேட்ட இப்போ ஆடி அமாவாசையை முன்னோர்களை வழிபடணும்னு சொல்கிறீங்க. பட் எப்படி இந்த வழிபாடு இருக்கும்? எப்படி எந்த மாதிரியான பூசைகள் பண்ணணும்? அதாவதுங்க, நம்ம ஆடி அமாவாசை மட்டுமில்லை, எல்லா அமாவாசைகளுக்கும் இதே பூசை தான். நம்ம குலதெய்வங்கள் இருக்குது இல்லையா, அந்த குலதெய்வங்களுக்கு எப்படிப்பட்ட பூசைகளை செய்கிறோம். ஆண்டுக்கு ஒரு விழா இருக்கிற குலதெய்வங்கள் இருக்கிற, மாதத்துக்கு ஒரு தடவை குலதெய்வங்களுக்கு போகிறவங்களும் இருக்காங்க. எப்படி போனால் நீங்கள் போகும் பொழுது அங்கே எந்த மாதிரியான பூசைகளை நீங்கள் செய்கிறீர்கள்? சில பேர் என்ன செய்வாங்க, ஆடு வெட்டி, கடா வெட்டி, கோழி இது முப்பூசை இதெல்லாம் பூசை செய்து பண்ணும் கோயில்கள் இருக்கின்றன. அது இல்லாமல் வெறும் பயிரினங்களை மட்டும், தானியங்களை மட்டும் வச்சு அதை சமைச்சு படையல் போன்ற பூசைகளும் இருக்கின்றன. ஆனால் இப்போ ஜீவகாருண்யம்ங்கிற பேரில் இப்போ ஒரு 50 வருடங்களில் மாறினா நம்ம எடுக்கக்கூடாது. அது தொன்று தொட்டு 100 வருஷம் 200 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம குலதெய்வ கோயிலில் எந்த மாதிரியான பூசைகள் இருந்தன அதை பார்க்கணும். ஏன்னா குலதெய்வங்கிறது யார்? நம்மை போல வாழ்ந்து நம்ம பரம்பரையிலே வாழ்ந்து கடவுளாக இருக்கார். அவர் எப்படியா இருக்கார்? அவர் இந்த மாதிரி ஆடு, கோழு, மீன் இதெல்லாம் சாப்பிட்டு தான் கடவுளாக இருந்தார்னா அவர் கடவுளான முறையில் தான் நம்மளையும் கூட்டு போடணும்னு பார்ப்பார். அதற்குத்தான் அவர் வழிகாட்ட முடியும். இப்போ ஒருத்தர் இருக்காருன்னு வைங்களேன், ஒருத்தர் எம்டி படிச்சிருக்காரு. அவர் அப்போ பசங்களுக்கு வழிகாட்டணும்னா எம்பிபிஎஸ், எம்டி இந்த மெடிசின் லைனில் தான் அவரால் வழிகாட்ட முடியும். அவர் இன்ஜினியரிங் லைனில் படிச்சுட்டு இருக்கவனுக்கு வழிகாட்ட முடியாது. ஆச்சா, அதுக்காக இன்ஜினியரிங் லைனுன்ட்டு ஒன்று இல்லைன்ட்டு கிடையாது. இவர் கோழி, மீன் இதெல்லாம் சாப்பிட்டு தான் கடவுளானார்னா அதே வழியில் நம்மளை வழிகாட்டுவார். சில பேர் இருப்பாங்க, அவர்களுக்கு அந்த முறைக்கு தருமுறைன்னு பேர். பயிரினங்களை மட்டும், காய்கறிகள், கிழங்குகள் இதெல்லாம் அரிசி, சக்கரை பொங்கல் இதெல்லாம் சமைத்து படைத்து வழங்க. அவர்கள் அந்த வழியில் வந்திருக்கிறாங்க. அவர்கள் அந்த மாதிரியான கடவுள்கள், தருமுறை கடவுள்கள், பயிரினங்கள் மூலமாக கடவுளானவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். அதன் மூலம் நம்ம கடவுளாகிறதுக்கு வழியை சொல்வார்கள். நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள வழி சொல்வார்கள். அப்போ நம்ம குலதெய்வத்தை பார்க்கணும். அங்கே எந்த மாதிரியான பூசைகளும் வழிபாடுகளும் இருக்கின்றனோ அதையே தான் நம்ம முன்னோர்களுக்கும் கொடுக்க வேண்டும். நம்ம முன்னோர்கள் எதை விரும்பி சாப்பிடுவாங்களோ அதைத்தான் படைக்கணும். சரி, சில முன்னோர்கள் அசைவம் சாப்பிடுவாங்க, சில முன்னோர்கள் சைவம் சாப்பிடுவாங்கன்னா, பெரும்பாலான அசைவம் சாப்பிட்றவங்கன்னா நிறைய அசைவம் தான் சாப்பிடுவாங்க. யாராவது ஒருத்தர் 2 பேர் சைவம் சாப்பிடுவர்கள் இருப்பாங்க. அப்போ அவர்களுக்கு 2 விதமான படையல்களையும் அங்கே வச்சு கும்பிட வேண்டும். இதுதான் முறை. நம்ம குலதெய்வத்துக்கு உண்டான பூசை தான் அமாவாசையிலே பண்ணணும். அசைவம்னு வரும்போது நிறைய பேர் அசைவத்தை வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஒரு உயிரை கொண்டு நம்ம படையல் போடணுமா, சாமிக்கு போயிட்டு முதல்ல அசைவம் சாப்பிடுவோமா அப்படின்னு யோசிப்போம்ல. பெரும்பாலும் கோயிலுக்கு போகும்போது சுத்தபத்தமாக குளிச்சுட்டு போகணும், நான்வெஜ்லாம் சாப்பிடக்கூடாது, அசைவம் சாப்பிடாம தான் போகணும்னு சொல்லுவாங்க. படையல் அப்படிங்கிறது எப்படி பார்க்கலாம்? இப்போ இதில் எந்த அர்த்தமுமே கிடையாது. நல்லா சிந்திச்சு பாருங்க. நம்ம இந்த அறிவியல் தெளிவாக நிரூபித்து விட்டது, தாவரங்களுக்கும் உயிர் இருக்கிறது,
தாவரங்களுக்கும் ரத்தம் இருக்கிறது. அதுக்கு சிகப்பா இல்லையே தவிர சில பேருக்கு பால் கலரில் வெள்ளை கலரில் இருக்குது, சில இதுக்கு நிறமற்ற தரமாக ரத்தம் இருக்கிறது. அதற்கு வலி இருக்கிறது, உணர்வுகள் இருக்கின்றன. நம்ம திட்டுனா அதை புரிஞ்சுக்கிட்டு வருத்தப்படுறதுக்கு அது இருக்குது. அதை வெட்டும் பொழுது ஒரு கத்திரிக்காயோ ஒரு கொய்யாக்காயோ ஒரு மாம்பழத்தையோ அந்த மரத்திலிருந்து பிடுங்கி எடுக்கும் போது அதற்கு வலி இருக்கிறது, கதறுகிறது, துடிக்கிறது, அலறுகிறது, அடுத்த மரத்துக்கு எச்சரிக்கை சொல்கிறது, அடுத்த மரத்திலிருந்து பாதுகாப்பு கேட்கிறது. இவ்வளவும் நடக்குதுங்கிறத அறிவியல் நிரூபித்து ரொம்ப நாள் ஆச்சுது. இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி முதலாக தாவரம் கூக்குரல் இடுவதை அலறுவதை பதிவு செஞ்சுட்டாங்க. ரெக்கார்ட் பண்ணுற அளவுக்கு வந்துருச்சு. இப்போ அதனால் ஜீவகாருண்யம் ஜனங்க அதுக்கு வலிக்காது, இதுக்கு வலிக்கும், இதுக்கு ரத்தம் கிடையாது, இது எல்லாம் இதில் எந்த கதையுமே உண்மை கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, உனக்கு நான் இந்து வேத மர்ம லட்சியத்திலேருந்து எல்லாருமே கட்டாயமாக கறிமீன் சாப்பிடணும்னு சொல்லலை. 4 முறைகள் இருக்கின்றன. பயிரினங்களை வைத்து அந்த காய், கிழங்கு, சக்கரை பொங்கல் இதெல்லாம் வைக்கிறதுக்கு பேர் தருமுறை. உயிரினங்களை கொடுக்கறதுக்கு பேர் கருமுறை. இன்னும் 2 முறை இருக்குது, அதை பார்க்கலாம். திருமுறைன்னு இருக்குது, குருமுறைன்னு இருக்குது, அதெல்லாம் பிறகு பார்க்கலாம். இந்த 2 முறையில் உங்களுக்கு ஒன்று உங்கள் குலதெய்வத்தை பார்த்து அதை வச்சு செய்யுங்க. இல்லையா, எனக்கு குலதெய்வம் என்ன சொன்னாலும் சரி, எங்கள் முன்னோர்கள் என்ன சொல்ல, எனக்கு பிடிக்கலை, உனக்கு என்ன பிடிக்குதோ அதை செய். நீ எதையுமே யாருக்காகவும் கட்டாயப்படுத்தி உனக்கு பிடிக்காத முறையில் பண்ணவே பண்ணாத. அது அந்த அரகுர மனதோடு பண்ணுறது என்றைக்குமே ஆபத்து. உனக்கு பிடிச்ச முறையில் பண்ணு. முன்னோர்கள் இல்லாட்டியும் பரவாயில்ல. அந்த குலதெய்வம் உடனே அருள் புரியாட்டியும் அதுக்கு அந்த வழிமுறைகளை தெரியாட்டி கூட நமக்காக கஷ்டப்பட்டு அந்த வழிமுறையை கற்றுக்கிட்டு கொஞ்சம் காலதாமதமாகி நமக்கு அருள் கிடைக்கும். அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் அரகுர மனத்தோடு தெரிஞ்சிங்கன்னா இன்னும் காலதாமதமாகும். அப்போ ஒன்று குலதெய்வத்தை பாருங்கள், இல்லை உங்கள் மனசு என்ன சொல்கிறதோ விருப்பப்படி பண்ணுங்கள். ஆனால் தயவு செய்து நான் கோயிலுக்கு போகும்போது சாப்பிட மாட்டேன், போயிட்டு வரும்போது அந்த கோயில் முடிச்சுட்டு அந்த வண்டியில் ஏறுறதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டுட்டு தான் ஏறுவேன். இன்னும் சில பேர் ஒரு பாட்டிலும் இதுவும் வச்சுட்டு தான் நான் வார வழியில் ஏறிடுவேன். நிறைய பேர் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்க விரதமாக இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க மாலை போட்டதுலேருந்து. ஆனால் திரும்பி வார வழியில் வீடு வர வரைக்கும் கூட அது இருக்காது, சுத்தமாக இருக்காது. அப்போ என்ன அர்த்தம்? நல்லா சிந்திச்சு பாருங்க. உன் சாமி, நீ குலதெய்வமாக இருந்தாலும் சரி, நீ கும்பிடுற சாமி நேற்று சாப்பிட்டா ஏற்றுக்கிடாது. சாமியை பார்த்துட்டு வெளியே வரும்போது அந்த தவறை செஞ்சிட்டேன்னா ஏற்றுக்கிடுமா? தவறுனா எப்பவுமே பண்ணக்கூடாதுங்க, சரின்னா எப்பவும் பண்ணலாம். அப்போ என் கோயிலுக்கு வாரதுக்கு முந்தின நாள் ஒன்று தவறு, என் கோயிலை பண்ணின பிறகு ஜீவகாருண்யம் கிடையாது, இது கிடையாது, அது கிடையாது, எது வேணாலும் பண்ணுன்னு எந்த சாமியாவது சொல்லுமா? அப்போ ஒன்று பிடிச்சா செய், குலதெய்வம் சொன்னால் செய். ஆனால் நான் இப்போ மட்டும் செய்வேன், மார்கழி மாதம் மட்டும் புரட்டாசி மாதம் மட்டும் அசைவம் சாப்பிட மாட்டேன், சனிக்கிழமை மட்டும் அசைவம் செய்ய மாட்டேன், வெள்ளி செவ்வாய் சாப்பிட மாட்டேன், அமாவாசையில் சாப்பிட மாட்டேன், இதுக்கெல்லாம் எந்த அர்த்தமும் கிடையாது. ஒரு செயல் தவறு என்றால் எப்பவும் செய்யக்கூடாது. அமாவாசை அன்னைக்கு செஞ்சால் அது தப்பாயிரும், ஆனால் அடுத்த நாள் செஞ்சால் சரியாயிருமா? அது எந்த கடவுளும் ஒத்துக்கொள்ள மாட்டார், இது செய்ய மாட்டார். அதனால் நீங்கள் குலதெய்வத்தை பாருங்கள், விருப்பப்படி பண்ணுங்கள், அதில் தவறு இல்லை. ஆனால் நான் இப்போ செய்ய மாட்டேன், அப்போ செய்வேன் இப்படின்ட்டு இருந்துச்சுக்கிட்டா அது உங்களை நீங்களே ஏமாற்றுவது மட்டுமல்ல, கடவுளை ஏமாற்ற முடியும்னு அறியாமையில் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இதை நீங்கள் தயவுசெய்து புரிந்து கொள்ள வேண்டும். புரியுது. நிச்சயமாக இந்த ஆடி மாதத்தில் என்னென்ன சிறப்புகள், எவ்வளோ பெரிய சிறப்புகள் நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனால் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணக்கூடாதுன்னு இத்தனை நாள் தவறாகவே புரிஞ்சுட்டு பண்ணாமல் இருந்திருக்கும். தெளிவாக விளக்கினீங்க எல்லாத்தையும். நேரத்திற்கு நன்றி. ரெண்டோல் ஊடக நண்பர்களுக்கு இந்து வேத மர்ம லட்சிய இயக்கத்தின் வணக்கங்கள், ஆடி மாத வாழ்த்துக்கள். ஓம் திருச்சிற்றம்பலம். ஓம். GUVI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. Chennai Zamita Aviation and Hotel Management College. படிக்கலாம் இன்று, பறக்கலாம் நாளை.